கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நிறைய வாதிச்சிட்டோம். இப்போ புது டைமென்ஷன் என்னென்னா, ராகுல் காந்தி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, போரில் வந்து எத்தனை விமானம் வந்து அழிச்சிச்சு, இந்த பக்கம் பாதிப்பு என்ன, அந்த பக்கம் பாதிப்பு என்ன, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி சீரியஸாக வந்து ட்விட்டரில் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஏன் கேள்வி கேட்டார் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன் கேட்டார்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் ஓப்பன் பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு வந்து ஜெய்சங்கர் வந்து அறிக்கை விட்டாங்களாம். ஜெய்சங்கர் அறிக்கை விட்டதை விட இங்கே இருக்கிற இராணுவ கம்யூனிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களோட தீவிரவாத கேம்பை வந்து நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை தான் வந்து ராகுல் காந்தி கொஸ்டின் எழுப்புறாரு. ஏன் கொஸ்டின் எழுப்புறாருன்னா, ஒரு தீவிரவாதி கிட்ட போயிட்டு இப்போ வடிவேல் காமெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருட போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து போஸ்டர்லாம் விட்டு வச்சுருவாங்க, 25வது திருட்டுன்னு. போலீஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிருவாங்க. அந்த கணக்காக தான் இருக்குது. ஒரு வாரம் நடக்குது, தீவிரவாதி அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் தகவல் கொடுத்துட்டு போகிறது, இது எந்த அளவுக்கு இது ஒரு போர் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பாஜக தரப்பில் இருந்தோ இல்லை ஜெய்சங்கரோ யாரும் இதுக்கு மௌனமாக இருக்காங்க. அதே சமயம் போர் விமானம் தாக்குனது, அது ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 59,000 கோடிக்கு வாங்கதாக சொல்லியிருக்காங்க. அப்போயே வந்து வாங்கும் போதே பல சர்ச்சையும் கான்ட்ரவர்சியும் ஆயிடுச்சு. எப்படின்னா 59,000 கோடிக்கு எப்படி வாங்கினீங்க, எந்த மாதிரி செலவுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே பயங்கரமான பேசுபொருளாச்சு. அப்படி 59,000 கோடிக்கு வாங்கின ரஃபேல் போர் விமானம் என்னவா இன்றைக்கி இருக்குது, இந்த போர் நிலையில் என்னவா சாதிச்சிருக்கு, உண்மையிலே பாகிஸ்தானோட நிறைய ட்ரோன் வழியாக வந்தது, அதை அடிச்சதாகவும் கொண்டுதாகவும் நிறைய பேர் நிறைய மீடியாக்கள் வந்து சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிலைமைகள் பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா கிட்டத்தட்ட CNN, த ஒயர், அதே போல் பல வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட செந்தூர் அப்படின்ற ஒரு விமானம் வந்து ரஃபேல் போர் விமானத்தை வந்து 3 போர் விமானத்தை வீழ்த்து தான் சொல்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிற ரஃபேல் விமானம் பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு போர் விமானம், பயங்கரமான இதை பல பேரும் அழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது இன்றைக்கி கட்டுக்கதையாக இருக்குது. ஏன்னா செந்தூர் விமானம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து அழிச்சதாக சொல்கிறாங்க, அடித்து துவம்சம் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு நாளில் வந்து பாகிஸ்தான் டேக் ஓவர் பண்ணிடும், இன்னும் 2 நாளில் வந்து எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரஃபேல் போர் விமானம் தும்சம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதை வாயை திறந்து கேட்டால் இராணுவ தளபதியோ இல்லை ஜெய்சாவோ இல்லை மோடியோ இல்லை அமித்ஷாவோ யாரும் இதுக்கு வாயை திறந்து கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. இது ஒரு தியாகம், இது பயங்கரமான வீர நடவடிக்கை அப்படின்ற மாதிரி நிறைய பேரணி தமிழ்நாட்டிலே கூட பல பேரணி நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு கூட்டு நடவடிக்கை செய்கிறதா இருக்கட்டும், இது ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போரை பற்றி ஒரு சாதாரண எளிய மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. சாதாரண எளிய மக்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா அமெரிக்காவில் நடந்த போராக இருக்கட்டும், இல்லை வியட்நாம் போராக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் இடத்துல போராக இருக்கட்டும், இல்லை கொரியா போராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மக்கள் அங்கே இருக்கிற அமெரிக்க மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா திஸ் இஸ் அ டெமோக்ரஸி கண்ட்ரின்னும் போது எல்லா கொஸ்டினும் கேட்க வேண்டிய ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற போர் விமானம் வாங்குறதுலேருந்து அழிக்கிறதுலேருந்து இது மக்களோட வரிப்பணம். மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்களா, அதுக்கு பதில் சொல்லுவாகணும்ல. ஆக்சுவல் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்னு சொல்கிறீங்க, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் கேள்வி கேட்டால் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்க. அப்படி கேள்வி கேட்டால் ஊடகங்களை முடக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க பாகிஸ்தான் உளவாளி பாகிஸ்தான் போன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி மடைமாற்றக்கூடியதாக வேலைகளை தான் செய்கிறாங்களே தவிர அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வேலைகள் செய்யவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அமெரிக்காவில் வியட்நாம் போருக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லாதனால அங்கே இருக்கிற அதிபரே வந்து ஆட்சியிலேருந்து கீழே இறக்கப்பட்டாங்க. அப்படி நிறைய வரலாறு இருக்குது. ஆனால் அந்த வரலாற்று அடிப்படையில் பார்த்தா இங்கே கேள்வி கேட்குறது பதிலே சொல்ல மாட்டேன்றாங்கன்றது தான் இன்றைக்கி பெரிய சிக்கல்குறியாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து இன்னமும் வந்து ஏறி அடித்தார் மோடி, பறந்தடித்தார் மோடி, உலக தலைவர்களே இன்றைக்கி குமுறுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள் அப்படின்னு இங்கே இருக்க தமிழ் மீடியா முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு CNN நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே நமக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது எவ்வளோ பொய் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது இல்லை அம்பலப்படுறதாக இருக்குது. இராணுவ தளபதி ஆசிப் முனிவர், இது ஒரு முதல் பொய், இது மிகப்பெரிய பொய். ஆசிப் முனீர் அப்படின்றவர் கைது செய்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஆதாரபூர்வமாக அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து சுற்றி வளைச்சிருச்சு, இஸ்லாமாபாத் வந்து ஒரே நாளில் காலியாகிடும்,
பாகிஸ்தானால் தான் ஒரு நைட்டில் தரமட்டம் ஆயிருன்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் நியூஸு, NDTV, அதே போல் மோடி மீடியாக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அங்கே ஒன்று போவே இல்லையா, நடக்கவே இல்லையா, அப்படி ஒரு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னும் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. NDTV, NKTV, பாரத், இந்த மாதிரி ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரோன் வழியாக வந்து கிட்டத்தட்ட 26 ட்ரோனை வந்து சுற்றி வலித்து பாகிஸ்தான்லேருந்து வர்ற ட்ரோனை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்கலையாம், அப்படி அட்டாக்கே பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பொய்கள். கிட்டத்தட்ட பாகிஸ்தானு தரமட்டம் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்தில் வீழ்த்த போகுது, அப்படி வியூஸ் வெறிக்காக, வியூஸ் ரொம்ப இன்னும் எப்படியாச்சும் 1 மில்லியன் எடுத்துடணும் அப்படின்ற வியூஸ் வெறிக்காக திட்டமிட்டு கிட்டத்தட்ட காஷ்மீர்லேருந்து இங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற நியூஸ் வரையும் எல்லா பொய் செய்திகளாக பரப்பியிருக்காங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% செய்திகள் வந்து பொய்யாக தான் பரப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கராச்சி, லாகூர் இந்த மாதிரி ஆக்குபைட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் பாகிஸ்தானை வந்து அழிக்கிறதுக்காக புதிய போர் ஒரு கப்பற்படையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணி விட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியும் கிடையாது, அதுவும் ஒரு பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு காணொலியை வந்து NDTV வந்து வெளியிட்டிருக்கு. ஆனால் அது இதில் அது பயிற்சி வீடியோவை வெளியிட்டு இங்கே பாரு நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் வந்து பயங்கரமாக வெற்றி கண்டுட்டோன்றதெல்லாம் கிட்டத்தட்ட 70% பொய்கள் வந்து பரப்பியிருக்காங்க. எளிய மக்களவை, இங்கே இருக்கிற சாமானிய மக்களவை கொன்று குவித்ததாக இருக்கட்டும், இந்த பக்கமும் பாதகம் ஏற்பட்டிருக்கு, அந்த பக்கமும் பாதகம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் காட்டாமல் இவங்க வெறும் போலி வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30-40% கூட பரவாயில்ல, 70% பொய்களை சொல்லியிருக்காங்கன்றதான் இது எந்த நோக்கத்திற்காக செஞ்சது, யாரை காப்பாற்றணும், யாரை வளர்த்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுதுது இல்லை. அப்போது மோடியை வந்து பெரிய பிம்பமாகவும் பெரிய ஹீரோவும் காட்டுறதுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சரி, இந்த போரில் நடந்த லாபம் என்ன, இந்தியாவுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நிறைய வந்து ஊடகங்களில் நிறைய பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இன்ன வரையும் பதிலே கிடையாது. அதை பற்றி பேசினாலே வந்து கைது, செய்திகள் முடக்கம் இப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக வாய் மூடிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ சாதிச்சது இப்போ அர்ணப் கோஸ்வாமி மாதிரி இங்கே இந்தியாவில் பெருசாக வந்து பொய் பேசின மீடியா பர்சனே யாரும் கிடையாது. அந்தளவுக்கு பொய் பேசியிருக்காரு. இதுக்காக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. அதே சமயம் இந்த ஊடகங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா, தமிழில் தந்தியாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், இந்த ஊடகங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி ஒரு பொருட்டும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் கேட்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் வந்து பிரச்சனை இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னா அதை கவனிக்கவே இல்லை. அப்போது திட்டமிட்டே மக்களை வந்து ஏமாற்றக்கூடியதாகவும் இதை வந்து ஒரு தேர்தலுக்கு ஒரு உத்தியாக பயன்படுத்திட்டு இந்த போரை வந்து எடுத்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கவனிப்போம். மற்றொரு நேர்காணல் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.